வணக்கம் நண்பர்களே. நம்மளோட மறைக்கப்பட்ட உண்மைகளில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா அணிகலன்கள். அன்னைக்குள்ள தமிழர்கள் எல்லாரும் பயங்கர பிரில்லியன்ட். அதனால தானே என்னவோ அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அறிவியல் ரீதியான பல நன்மைகளை தரக்கூடிய ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒன்று, அதை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஏதாவது ஒரு நம்பிக்கையை கோர்த்து விட்டுருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த நகைகள். நாம் அணியக்கூடிய அந்த நகைகளும் அது அணியக்கூடிய இடங்களும் அதை ஏன் நாம் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அணியிறோம், அதன் நன்மைகள் குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அணி அப்படின்னு சொன்னால் அழகு இல்லைங்களா? நம்மளோட உடம்புல நிறைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை தூண்டி விட்டால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஜுவல்ஸை அணிஞ்சிருக்காங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய புள்ளிகள் தூண்டப்படும், உடலோட ஹீட்டு சரியாகும். உடம்புல தட்பவெப்பநிலை மாற்றம் இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய உடலுக்கு நோய் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த அணிகலன்கள் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் சூடி இருக்காங்க. பட் இன்னைக்கு அது வெறும் அழகு சார்ந்த விஷயமா மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதணி, அதாவது கம்மல். இது இன்னைக்கு பல்வேறு பெயரில் அழைக்கப்படுது. இதுதான் நம்ம லைஃப்ல நம்ம எல்லாரும் முதலாக கொண்டாடின ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். இல்ல நமக்காக கொண்டாடப்பட்ட ஒரு விழா அப்படின்னு கூட சொல்லலாம். சயின்ஸ் ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காது அப்படிங்கிறது நம்முடைய உடம்புலேயே ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காது அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை குறிக்கும். அதுல நாம புள்ளி வைக்கக்கூடிய விதமா தான் இந்த கம்மல் அப்படிங்கறத அணிகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்மல் நாம அணியறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளை அப்படிங்கிறது வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நம்முடைய மூளைகள் நல்லபடியா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காது குத்தும் விழா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ இது வெறும் அலங்காரத்துக்கானது கிடையாது, அறிவியல் பூர்வமான நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்துக்காக தான் இந்த அணிகலன்கள் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம காது குத்தும் விழா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ நம்முடைய முன்னோர்கள் எதையும் முட்டாள்தனமாக செய்யலை அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இது போன்ற மேலும் கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி வேறு ஏதும் கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் கண்டிப்பாக மறக்காமல் நமக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.